காசியின் புகழ்பெற்ற மணிகர்ணிகா படித்துறையில் முக்தி அடைவதன் பின்னால் உள்ள ரகசியத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஒரு தெய்வீக தரிசனம் நமக்கு விளக்குகிறது. ஒருமுறை படகில் மணிகர்ணிகா படித்துறையை கடந்து சென்றபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஆழ்ந்த சமாதி நிலைக்குச் சென்றார். சாதாரண மனிதக் கண்களுக்குத் தெரியாத ஒரு தெய்வீக நிகழ்வை அவர் கண்டபோது அவர் முகம் பிரகாசமாகவும் பேரொளியுடனும் மின்னியது. ஒவ்வொரு சிதையின் அருகிலும் சிவபெருமான், விஸ்வநாதர் நேரில் செல்வதை அவர் கண்டார். சிவபெருமான் ஒவ்வொரு ஆன்மாவையும் மெதுவாக உயர்த்தி அவர்களின் காதுகளில் பரப்பிரம மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகிலேயே சர்வ வல்லமை படைத்த மகாகாளி தேவி நின்று கொண்டிருந்தார். அந்த ஆன்மாக்களின் முற்பிறவி கர்மவினைகளையும் பந்தங்களையும் தன் கைகளால் அவிழ்த்து அவர்களுக்கு முக்தி வாசலை திறந்துவிட்டார். பல பிறவிகள் தவம் செய்து அடைய வேண்டிய அந்த பேரின்ப நிலையை அங்குள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஒரு கணத்தில் அடைந்தன. அத்வைத ஞானத்தின் எல்லையில்லா மகிழ்ச்சியை அவை பெற்றன. காசியில் உயிர் நீப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று காசி காண்டம் போன்ற புனித நூல்கள் கூறுகின்றன. ஆனால் சிவபெருமான் அந்த முக்தியை எவ்வாறு வழங்குகிறார் என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த தரிசனம் நமக்குத் தெளிவாக உணர்த்துகிறது.